ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. சீதாபதியான ராமனுக்கு வணக்கம். ஹனுமான் ராமநாமத்தாலேயே வீறு பெற்றவர். நாம் தினமுமே எத்தனை முறை ராமநாமம் சொல்ல முடியுமோ சொன்னால் நன்மை பயக்கும். என்ன வெறும் நாமந்தானே என்று நினைக்க கூடாது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமத்துக்குத்தான் எத்தனை மகாத்மியம். ராம 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 ரமயதீதி ராமஹ. சொல்பவனுடைய மனத்துக்கு ஆனந்தம் கொடுக்கிறான், பாவங்களை எல்லாம் போக்கி விடுகிறார். 2 கோடி ராம நாமங்கள் எழுதப்பட்டுள்ள கோயிலை அடைந்திருக்கிறோம். எவ்வளவு மகாத்மியம். இந்த கோயில் கட்டும் போதே 1 கோடி ராமநாமங்கள் வைத்து கட்ட வேணும் ஆசை கொண்டார்கள். கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 1 மாதம் தான் இருந்தது. 50 லட்சம் தான் திரண்டிருந்தது. பாக்கி 1 மாதத்திற்குள் எப்படி 50 லட்சம் எழுதுவோம்? ஒரே பக்தர் 50 லட்சம் இதோ இந்தாருங்கள்னு கொண்டு வந்து கொடுத்தார். அவ்வளவு மேன்மை பெற்ற கோயில் தாம்பரம் வேளச்சேரி மார்க்கத்தில் மாருதி நகர் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள ராமகோட்டி நாம பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில். அங்கே பட்டாபிராமன் சுவாமியை பரிவாரத்தோட சேவிக்கிறோம். இதோ சத்ருகனன் பரதன், இந்த பக்கத்தில் லக்ஷ்மணன், ஒரு புறத்தில் சீதை, இதோ கைகூப்பி ஆஞ்சநேயர். இப்படி அனைவருமாக சேர்ந்திருக்கிறார்கள். சீதா லக்ஷ்மண பரத சத்ருகனர்கள் சேர்ந்த ராமனுடைய குடும்பம். இதை சொல்லும் போது வடக்கு அயோத்திக்கு போனோம்னால் இவர்கள் அனைவருடைய விக்கிரகமும் சேர்ந்து தான் இருக்கும். இதை பஞ்சாயதனம் என்று கூறுவார்கள். ராமன், சீதை, லக்ஷ்மணன், பரத சத்ருகனர்கள் சேர்ந்த 5 பேர். சில இடங்களில் ஆஞ்சநேயரும் சேர்ந்திருப்பார். இது வடக்கே போனாலே பிரசித்தம். அதே போல தெற்கே எங்கும் குடும்பத்தோடு சேவை சாதிக்கிறார். ஏற்கனவே நாம் பாண்டிச்சேரி பஞ்சவடியில் சேவிக்கும் போது குடும்பத்தோடு தான் சுவாமியை தரிசித்தோம். இப்படி பலவிடங்களிலும் உள்ளார். ஏன் கும்பகோணம் ராமசுவாமி கோயிலுக்கு போனாலும் ஓரளவு குடும்பத்தோடு தான் அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமான் உள்ளார். அது போல இங்கே நாம நின்ன திருக்கோலத்தில் ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான தரிசித்துக் கொண்டோம். பட்டாபிராமர் ராமன் கல்யாண ராமனாக இருப்பார், வலதுபுறத்தில் சீதையோட. பட்டாபிராமனாக இருப்பார், இடதுபுறத்தில் சீதையோட. இப்படி ஓரோரிடத்தில் ஒரு மாதிரி ராமனாக எழுந்தருளி உள்ளார். இங்கு நாம் பட்டாபிராமனை தரிசிக்கிறோம். ராமனுடைய குடும்பம்னு சொல்லும் போதே ஒத்தொத்தரால் ஒரு எண்ணம் பெறுகிறோம். எப்ப சீதையை சேவித்தாலும் அதுதான் தியாகம், அதுதான் சத்தியம், அதுதான் ஊரார் அனைவரிடத்திலும் இருக்கிற அன்பு, அதுதான் தன் பதியினிடத்தில் இருந்த உறுதி. சீதையை பார்த்தால் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மணனை பார்த்தால் அனைத்து சுகத்தையும் தொலைத்து அனைத்தையும் துறந்து தொண்டாற்ற வேண்டும். பரதனை பார்த்தால் ராமன் திருவுள்ளப்பட்டபடி நடக்க வேண்டும். அவன் என்ன நினைக்கிறானோ அதை நிறைவேற்ற வேண்டும். சத்ருகனனை கண்டால் ஒரு பக்தன் பாகவதன் என்ன ஆசைப்படுகிறானோ அதை செய்ய வேண்டும். பாகவதர்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். இதை சத்ருகனன் கூறினார். ஆஞ்சநேயரோ பெருமானுக்கும் பக்தனுக்கும் பாகவதர்களுக்கும் அனைவருக்கும் தொண்டு புரிய வேண்டும். ராமன் சீதை பெருமானும் பெருமாட்டியும் கூட இருக்கிற பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் பக்தர்கள் அனைவருக்கும் தொண்டு புரிய வேணும். அது ஆஞ்சநேயரிடத்துல தெரிஞ்சுக்கிறோம். இப்படி அனைவரையும் ஒரு சேர சேவித்துக் கொண்டோம். இனி தனி கோயிலில் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்க வேண்டும். அதை நாளை செய்வோம். இப்போது நாம் 32வது சர்க்கத்தில் உள்ளோம். சீதை மாயாசரஸை பார்த்து மிகவும் வருத்தம் உற்றாள். அந்த தலை உண்மையான தலை அல்ல. ஆனால் ராவணன் அந்த பொய்த்தலையை காட்டி பயப்படுத்தினான். மேலே பார்ப்போம். ராமசாகரம் உத்தீர்ய வீரியவான் கோஷ்பதே ஹதா. இப்பேற்பட்ட கடலை கடந்து வந்து விட்டாய் ராமா. சீதை புலம்புகிறாள். இவ்வளவு பெரிய கடலை கடந்தாய், ஆனால் ஒரு சின்ன ராவணனிடத்தில் அழிந்து போனாய். அப்படின்னா ஒரு குளம்படி, மாட்டினுடைய குளம்படி. கடலை தாவிட்டார், ஆனா மாட்டு குழம்புல தண்ணீர் இருக்குமே, அதில் தடிக்கு விழுந்து உயிரை விட்டு விட்டார். இது எப்படி இருக்கிறதோ அப்படி என்ன உன் கதை. சாது காதய மாம் க்ஷிப்ரம் ராமஸ்யோபரி ராவண சமானய பதிம் பத்னியா குரு கல்யாணம் உத்தமம். ராவணா, இதுவரை நீ நல்லது செய்ததில்லை. இப்போதாவது ஒண்ணு என் வேண்டுகோளை கேட்கிறாயா? ராமனுடைய சரீரம் எங்கு கிடக்கிறதோ அங்கே என்னையும் கொண்டு போய் வை.
இப்போதாவது கணவனோடு சேர்த்து வை, அவனோட சேர்த்து நானும் புறப்படுகிறேன். பர்த்துஷிரோ தனுஷைவ ததரச ஜனகாத்மஜா. மீண்டும் ஒரு முறை தலையையும் வில்லையும் கண்டாள். அப்போது ராவணனை தேடி ஒரு ஆள் வந்தான், ஒரு சேனா வீரர் வந்தான். வந்து, பிரஹஸ்தன் உம்மை சந்திக்க வந்திருக்கிறார், உடனே பேட்டி வேண்டுமாம், ஏதோ பேச வேண்டுமாம் என்று கூறினான். சண்டைக்காக தயார் பண்ண போகிறார்கள். ஆனால் இங்கோ நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான் ராவணன். விஜயஸ்வார்ய புத்திரேதி சோபிவாத்திய பிரசாத்திய நெவேதயத் அனுப்பிராப்தம் பிரஹஸ்தம் வாகினீபதி. சேனைக்கு அதிபதியான பிரஹஸ்தன் வாயிலில் காத்திருக்கிறார். ராவணா, நீர் வர வேண்டும், வந்து அவரோட ஆலோசனம் பண்ண வேண்டும். ராவணன் புறப்பட்டான். நூனமஸ்தி மகாராஜ ராஜபாவா க்ஷமான்பித கிஞ்சித் ஆத்யந்திகம் காரியம் தேஷாம் துவம் தரிசனம் குரு. ராவணன் புறப்பட்டு போகிறச்சேவே அவனோட கூடவே ஷடக்கென்று பொய்யான வில்லும் பொய்யான தலையும் மறைந்தே போயின. சது சர்வம் சமர்த்தைவ மந்திரி விக்கிருத்தியமாத்மனா சதாம் பிரவிஷ்ய விததே விதித்வா ராம விக்ரம் அந்தர்தானந்து தச்சீருஷம் தச்ச கார்முகம் உத்தமம். கார்முகம்னா வில், ராமனுடைய கோதண்டத்தை போன்றது. பொய்யான வில். ராவணன் உண்மை, ராமன் உண்மை, அவன் தலை அறுத்தது உண்மைனால் ராவணன் புறப்பட்டு போனால் ஏன் தலை காணாமல் போக வேண்டும்? ஏன் வில்லும் மறைந்து போக வேண்டும்? அத்தனையும் பொய். அவனுடைய மாயையால் அது இருந்தது. எப்ப வித்யுஜிஹ்வன் கிளம்பிட்டானோ, ராவணன் கிளம்பினானோ, மாயையும் கூடவே சென்றது. அந்தர்தானந்து தச்சீருஷம் தச்ச கார்முகம் உத்தமம் ஜகாம ராவண செய்வ நிர்யாண சமனந்தரம் சீக்கிரம் பேரி நினாதேன ஸ்புடம் கோணாகத்தேனமே. அப்ப வாசல்ல வந்து பிரஹஸ்தனிடத்தில் பேசுகிறான். பிரஹஸ்தன் கேட்கிறான், சண்டைக்கு தயார் செய்யலாமா? ராமன் தயார் நிலையில் இருக்கிறார். இன்று ஓர் இரவு பொழுதுதான் மிச்சம் இருக்கிறது. நாம் இனி அனைவரையும் கூட்ட வேண்டும். இனி சரிவர நாம் வியூகம் பண்ணவில்லை, சேனையை சேகரிக்கவில்லை, அத்தனையும் செய்யலாமா என்று பிரஹஸ்தன் கேட்டான். ராவணன் அப்போதும் கூறினான், இந்த கடைசி வரைக்கும் முடிவே எடுக்காத தன்மை, இன்னும் கொஞ்சம் பயம் ஒட்டி கொண்டிருக்கிறது. எதற்காக கூப்பிடுகிறாய்னு சொல்ல வேண்டாம், ஆனால் அனைத்து அரக்கர்களையும் கூட்டுங்கள், நீண்ட பெரிய பேரி வாத்தியம் பறையறிவித்தல்னு சொல்கிறோமே, பறையறிவித்து எல்லாரையும் அழையுங்கள். சீக்கிரம் பேரி நினாதேன ஸ்புடம் கோணாகதேன சமானயத்வம் சைன்யானி வக்தவ்யஞ்ச ந காரணம். அவர்களுக்கு எந்த காரணத்துக்கு வருகிறார்கள்னு சொல்ல வேண்டாம். இதுல என்ன மறைவு? தைரியம் இருந்தால் நேரே தானே செய்ய வேண்டும். ஆனால் வருவார்களோ மாட்டார்களோன்னு ஐயம் போல இருக்கிறது. ததஸ்ததேதி பிரதிகிரஹ்ய தத்வஜஸ்ததைவ தூதாக சஹசா மஹத்பலம். உடனே தூதர்கள் வாயு வேக மனோவேகமாக போனார்கள். ஆங்காங்கிருக்கும் அரக்க பலத்தை அத்தனையும் ஒன்று திரட்டினார்கள். அடுத்து 33வது சர்க்கம். விபீஷணனுடைய மனைவியான சரமா என்பவள் சீதைக்கு அவளுக்கு பட்ட சந்தேகத்தை, அவளுடைய துன்பத்தை போக்குகிறாள், உண்மையை எடுத்துரைக்கிறாள். இந்த தலை உண்மையான தலை இல்ல சீதே, இது பொய்யாக ஆக்கப்பட்ட தலை. உன் ராமன் சுகமே இருக்கிறான் என்று சரமா கூறுகிறாள். பாத்தீங்களா? ஏற்கனவே திருஜட்டை சொன்னதை பார்த்தோம். விபீஷணனுக்கு உறவுக்காரி நல்லது சொன்னாள். சீதை கவலைப்படாதே, கண்டிப்பா ராமன் ஜெயிப்பான், நான் கனவு கண்டிருக்கிறேன் திருஜட்டை சொப்ன விருத்தாந்தம் கூறினாள். அதே போல இப்ப சரமா, நான் நேரையே பார்த்தேன், இது பொய்யான நாடகம் அப்படின்னு சொல்லுகிறாள். விபீஷணன் ஏற்கனவே 4 பேரோட ராமனிடத்தில் சரணமே புகுந்து விட்டான். அப்ப ஒரு குடும்பமே நல்லது செய்கிறது. அவனாகட்டும், அவன் மனைவியாகட்டும், அவன் தங்க மகளாகட்டும், அனைவரும் நல்லது செய்கிறார்கள். அதே போல கூட வந்த 4 ஆனால் கூடவே பிறந்த ராவணனோ துன்பப்பட்டான். அவன் தான் அதர்ம வழிக்கு போனான். சீதாந்து மோகிதான் திருஷ்டுவா சரமா நாம ராட்சசி. சரமா என்னும் ராட்சசி சீதை மயக்கமடைந்து விழுந்தாள். அவள் மிக்க துன்பப்பட்டிருக்கிறாள் அறிந்தாள். ஆஸ்வாசயாமாச ததா சரமா மிருது பாஷினி. அவள் ரொம்ப மென்மையா பேசக்கூடியவள். அரக்கிகளுக்குண்டான கடுமை அவளிடத்தில் கிடையாது. சீதே, எழுந்து, ஏன் இப்படி துன்பப்படுகிறாய்? உனக்கு ஓராபத்தும் வராது, உன் ராமனுக்கு ஒன்னும் நடவாது. உக்தாய ராவணேனத்வம் பிரத்யுக்தஸ்ச ஸ்வயம் த்வயா. ராவணன் உன்னிடத்துல பேசினது, வித்யுஜிஹ்வன் வந்து காட்டினது, நீ ராவணனுக்கு பதில் சொல்லி புலம்பியது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ராவணன் ஆரும் பார்க்கவில்லை நினைத்தான். நான் ஆகாயத்தில் மறைந்து கொண்டு பார்த்தேன். எனக்கொன்னும் ராவணனை கண்டு பயமில்லை.
மிஞ்சி போனால் தலையத்தானே வெட்டுவான். உனக்கு நல்லது செய்து விட்டு உயிரை விட்டு போகிறேன் தோழி. கணவனோ இங்கே இல்லை, ராமனிடத்தில் சென்று விட்டான். மனைவி இங்கே உள்ளாள். ஆனால் இருந்து கொண்டு தைரியமாக பேசினவள். விபீஷணனை காட்டிலும் ஏற்றமுடையவள். அவனாவது போனான், ஆனால் அவள் இருக்கிறாள். இங்கு இருந்து கொண்டும் இன்னும் நல்லது பேசுகிறாள் என்றால் ஒரு இடத்திலேருந்து தப்பிச்சு போய் நல்லது பேசுறது ஒன்று. அங்க இருந்து கொண்டு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் பேச வேண்டுமே, அதுதான் சரமைக்கு ஏற்றம். தவஹேதோர் விஷாலாட்சி நகிமே ராவணார் பயம். நான் இதை பார்த்தேன். ராமனுடைய பிரபாவம் நீ அறியாயா? அவனை போய் ஒருத்தர் அழிக்க முடியுமா? அதுவும் தூங்கும் போது ராமனை கொல்ல முடியுமா? தீர்க்கவிருத்த புஜா, மலை போன்ற தோள் படைத்தவன், பறந்து விரிந்த திருமார்பு படைத்தவன், ஸ்ரீமான் பிரதாபமுடையவன். அவன் கையில் பிடித்திருக்கிற வில் மற்றொருத்தர் கையில் ஏந்த முடியுமா? தர்மாத்மா புவிஸ்ருதா, வீரன் என்றும் பரமதார்மிகன் என்னும் பூலோகம் முழுக்க கொண்டாடப்பட்டவன். விக்ராந்தோ ரக்ஷிதா நித்யம் ஆத்மனஷ பரஸ்யச, தன்னையும் காத்து கொள்ளவன் அறிவான். உலகத்தையும் காத்தவனுக்கு தெரியும். சீதை உன்னையும் காப்பதற்கு ராமன் வல்லம உடையவன். லக்ஷ்மணேன சாத்ரா புலினோ நயசாஸ்திரவிது, நயசாஸ்திரம் தெரிந்தவன், நீதி சாஸ்திரம், ராஜதர்மம் அனைத்தையும் அறிந்தவன். அயுக்த புத்தி கிருத்தேன சர்வபூத விரோதினா இயம் பிரயுக்தா ரௌத்ரேன மாயா மாயாவினாத்தை. இது வெறும் மாயாவியான ராவணனுடைய நாடகம். உன் சோகம் சீக்கிரம் விலக போகிறது, கவலைப்படாதே. உத்தீர்ய சாகரம் ராம சக வானர சேனையா, ராமன் பெரும் வானர சேனையோட நம்முடைய கடலை கடைந்து தெற்கு கரைக்கு வந்து விட்டான். தண்டிறங்கி இருக்கிறான். அது ஒரு சத்தம் கேட்கிறது பார். ஏஷ மந்திரயதே சர்வைஹி சச்சிவை சக ராவண. ராவணன் மந்திரிகளோட ஆலோசனை பண்ணிருக்கார். வானரங்கள் கூட்ட சேர்க்கிற சத்தம் கேட்கிறது. ராட்சசர்களை அழைக்கும் சத்தம் கேட்கிறது. சர்வோத்யோகேன சைன்யானாம் சப்தம் சுத்ராரப் சுஷ்ராவ பைரவம். இந்த ஒலிகள் எல்லாம் ராமன் இறந்த பிற்பாடா கேட்கும்? வானரங்களால சத்தம் போட முடியுமா? அவர்களுடைய பெரும் குரல் சிங்கநாதத்தை கேள். ராமன் இல்லாதிருந்தால் இந்த சத்தம் இருக்குமா? அதுதான் சாட்சி சீதே. பேரிநாதஞ்ச கம்பீரம் ஸ்ருணு தோயதனஸ்வரம் அவஜித்ய ஜிதக்ரோதஸ்தமசிந்த்ய பராக்கிரம ராவணம் சமரேகத்வா பர்த்வா த்வாம் அதிகமிஷ்யதி. கவலைப்படாதே, இந்த ராவணனை உன் கணவன் அழிப்பார். உன்னை தன் வடியில் அமர்த்தி கொண்டு பெருந்தேரில் அயோத்தி நோக்கி போக போகிறார். இது உண்மை. இதை நானும் பார்க்க போகிறேன். சுவருஷேன சமாயுக்தா யதா சஸ்யேன மேதினி. எப்படி ஒரு அழகான மழை பெய்தால் பூமி தாயார் சந்தோஷப்படுவதோ அதை போல் நீ பட போகிறாய். சுவர்ண புஷ்பம் பெய்ய உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. கிரிவரம விதோ விவர்த்தமான ஈய ஹயைவ மண்டலமாசிய கரோதி தமிக சரணமபிபைஹி தேவ தேவி திவசகரம் பிரபவோக்கியம் பிரஜானாம். இனி கவலை இல்லை. நாளை பொழுது விடியட்டும். ராமன் ஜெயிக்க போகிறான் பார். அடுத்தது 34வது சர்க்கம். சரமா, நான் போய் ராவணன் என்ன மந்திராலோசனை பண்ணுகிறான் கேட்டுக்கொண்டு வருகிறேன் தேவி, கவலைப்படாதே என்று சொல்லி புறப்பட்டு போனாள். சீதை கூறுகிறாள், எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருந்தார். இந்த கொடுமைக்காரனான ராவணன் என்ன பண்ணுகிறான், என்ன ஆலோசனை பண்றான்னு சொல்லுவா. ராமன் சௌக்கியமானு பார்த்துவா. மாம் மோகயதி துஷ்டாத்மா பீதமாத்திரேவ வாருணி ராட்சசீபி சுகோராபி பியோமாம் ரக்ஷதி நிஷசா. இந்த ராவணன் என்னை மிகவும் பயப்படுத்துகிறான். ராமன்னு சொன்னால் நான் எதிலும் கலங்கி விடுவேன். அதை நன்கு பயன்படுத்தி என்னை பயப்படுத்துகிறான். நீ போய் பார்த்துவா. நிவேதயேதாக சர்வம் தத்வரோமே சியாத் அனுகிரஹா. என்னிடத்தில் நீ அருளுடையவள் ஆனால் போய் ராமன் சுகமா, ராவன் என்ன பேசுகிறான் கேட்டுக்கொண்டு வான்னு சொன்னாள். சரமா புறப்பட்டு போகிறாள். காத்திருப்போம். இந்நிகழ்ச்சி